வெல்கம் டு ஈரோடு நாயகன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரான்ஸ் காரிடார்ஸ் இந்த ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி நம்ம எதுக்கு ஃபிஷ் டேங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, கீழே இருக்க ஃபுட்டு வேஸ்ட்டு, தென் வந்து ஆல்கே, இந்த மாதிரி இதை வந்து ஈட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி நம்ம டேங்கில் விட்டுருக்கோம். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் பார்க்குறக்கு. அதே மாதிரி கீழே பேஸ்லேயே தான் எப்போ பார்த்தாலும் மீன் வந்து இந்த மீன் இருக்கும். மேலே ஃபிஷ் டேங்கோட டாப்பில் வந்து அதிகமாக அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்க்க முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழேயே தான் ரவுண்ட் அடித்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இது ஒரு டேங்க்கில் விடுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் இல்லைன்னா 3 பேர்னாச்சும் நம்ம விடணும். அப்போ தான் இது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இது ஒரு ஸ்கூலிங் டைப்பு. ஒரே கூட்டமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அந்த டைப்பில் இந்த ஃபிஷ் வந்து இருக்கும். இதுலேயே வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதாவது கலர்ஸில் ஆல்பினோ, அதாவது ஒயிட்டு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் ஈஸியாக நம்ம அக்வாரியம் ஷாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நமக்கு ஆல்பினோ அந்த ஒயிட் கலரும் இந்த பிரான்ஸு இந்த இதெல்லாம் நமக்கு நல்லாவே லோக்கல் அக்வாரியமில் கிடைக்கிது. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். தென் ஆனால் அதோட பாடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து நமக்கு கிளிட்டர் ஆகிற மாதிரி நல்லாவே இருக்கும் லுக். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா பிளான்டட் டேங்க்கில் விட்டுறலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷு கூடயும் இது இருக்கும். மற்ற ஃபிஷ்ஷை போய் அட்டாக் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் சாஃப்டான இது மாதிரி டைப்பு தான். இது வரைக்கும் நான் என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வேறு எதுவும் மீனை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. ரொம்ப காலனியாக விடுறப்ப ரொம்ப நல்லாவே இந்த ஃபிஷ் வந்து இருக்குது. தேங்க்யூ.